ஒரு நதி அமைதியாக ஓடுச்சுன்னா பல ஊர்களை வாழ வைக்கும். அதே நதி அளவுக்கு மீறி வெள்ளமாக ஓடுச்சுன்னா அதே ஊர்களை அழித்து விடும். ஒரு சின்ன தீப்பொறி விளக்கேற்றி அந்த வீட்டுக்கு வெளிச்சம் தரும். அதே தீப்பொறி அளவுக்கு அதிகமாச்சுன்னா அந்த வீட்டையே சாம்பலாக்கிடும். இது மனிதனோட வாழ்க்கைக்கும் பொருந்தும். எல்லாமே ஒரு அளவாக இருந்தால் நல்லது. நாம் ஒருத்தர் மேலே பாசம் வைக்கிறோம்னா அந்த பாசம் அளவாக இருக்கிற வரைக்கும் அந்த உறவை பலப்படுத்தும். அதே பாசம் அதிகமாயிருச்சுன்னா அந்த பாசம் வைத்தவரை பைத்தியமாக்கும். நமக்கு இருக்கிற தன்னம்பிக்கை நம்ம வாழ்க்கையை உயர்த்தும். அதே தன்னம்பிக்கை அதிகமாச்சுன்னா அது அகந்தையாக மாறிடும். நம்ம வாழ்க்கையில் பல நேரம் தோற்று போகிறதுக்கு இந்த அதிகமான ஆசையும் ஒரு காரணமாக இருக்குது. இதைத்தான் முன்னோர்கள் ஒரே வழியில் சொல்லியிருக்காங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. நாம் யாரும் ஆசையே பட வேண்டாம்னு சொல்லலை, ஆசைப்படணும். ஆசைப்பட்டாதான் மனிதன் ஆசைப்பட்டு தான் ஆகணும். அந்த ஆசை அளவோடு இருந்தால் அனைவருக்கும் நல்லது.